எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. இன்றைக்கி வந்து நம்ம Mobistar X1 Notchோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Mobistar X1 Notch. மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜியோ கேஷ்பேக் ஆஃபரோட போட்டிருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா Mobistarோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. ரைட்லையும் பார்த்தீங்கன்னா Mobistar பிராண்டிங் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 3GB 32GB RAM வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து ரெண்டு வேரியன்ட் வருது. ஒன்று 2GB 16GB, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3GB 32GB. கம்பெனியில் நமக்கு வந்து 3GB RAM 32GB தான் அமைச்சிருக்காங்க. ஸோ ப்ரைசிங் வந்து இதில் மறைச்சிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு சொன்ன ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 2GB RAM வந்து நம்மளுக்கு 8500 விற்கிறாங்க. 3GB RAM வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 9500 விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா எனக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவுமே தெரியாது. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலேயே நம்மளுக்கு Mobistar-ஓட ஃபோன் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியுது. ஸோ இந்த ஃபோனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவரிங்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம ஹானர் ஃபோன்ஸில் Huawei ஃபோன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கிரேடியன்ட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், தொட்டாலே தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து நீங்கள் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான பேக் வந்து பார்க்க ரொம்ப 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 நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் பிடிக்கும் போது அந்த பிளாஸ்டிக்கே ஃபீலிங் வந்து வரதான் செய்யுது. ஏன்னா இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் அப்படின்னு தெரியுது. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த கிரேடியன்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். பின்னாடி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு மொத்தமாக ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் ஃபீல் வந்து வருது. பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருங்க. அதை ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து வருது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எதுவுமே இல்லை, பேசிக்காக தான் இருக்குது. நீங்கள் வேணால் படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கலாம். வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. சில ஷாமி ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம், கேஸ் வந்து கொடுப்பாங்க, ஆனால் நல்ல குவாலிட்டி கேஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி ஃபோன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசஸ் ஃபோன்ஸ் மாதிரி இதுவும் நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லிக்கலாம். ஸோ கேஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு நம்மளுக்கு வேறு என்னெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த விதமான டைப் சி யூஎஸ்பி கேபிள் இல்லை. இது வந்து நார்மலான நம்மளுக்கு வந்து அதே மைக்ரோ யூஎஸ்பி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி யூஎஸ்பி கேபிள் வந்து இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக நம்மளால் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் 5 ஆம்ப் அப்புறம் 1.5 ஆம்பியர் சார்ஜர் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 5 வோல்ட் 1.5 ஆம்பியர் சார்ஜர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து யாரும் இப்போ தரது எல்லாம் நம்ம Mobistar வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய தம்ஸ் அப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனே பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து Mobistar. நம்ம வந்து எல்லாமே பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் பார்த்து வரலாம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.7 inch HD ப்ளஸ் அதாவது 720p டிஸ்பிளே நாச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒரு 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து Helio A22 ப்ராசஸருக்கு 3020 mAh பேட்டரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த பிளாஸ்டிக் பேக் தான், ஆனால் கிரேடியன்ட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. Mobistar பிராண்டிங் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 13 மெகா பிக்சல் AI கேமரா இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அப்புறம் 2 ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஸ்பீக்கர். ஸோ நான் வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு, அதில் ஒன்று தான் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர். மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஒரு மைக்ரோ SD கார்டு 128GB வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் கீ இருக்குது. அப்புறம் வால்யூம் அப் அப்புறம் வால்யூம் டவுன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோனை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Mobistar-ஓட ஸ்கின் வந்து மேலே போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க ப்ரீலோட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் அது நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ அது எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் கானா ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளோட்வேர் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸில் போகலாம். செட்டிங்ஸ் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு இன்னும் 8.1 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிஸ்டம் மெனுவில் போய்ட்டு அபவுட் ஃபோனில் போய் பார்க்கலாம். ஸோ அபவுட் ஃபோனில் போனால் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் இன்றைக்கி லான்ச் ஆகுது, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு பை வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆண்ட்ராய்டு ஓரியாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் வந்து இன்னும் அக்டோபரில் இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னு சுத்தமாக தெரியல. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32GB நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7GB யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி 22%, அதாவது இன்னும் 32GB 7GB தான் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நான் வச்சுட்டேன். ஸோ
அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கேமரா தான் இருக்குது, ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேமரா தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 மெகா பிக்சல் ஏஐ கேமரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாம். பின்னாடியும் போர்ட்ரேட் மோட் இருக்குது, நமக்கு வந்து ஃப்ரண்ட்லையும் போர்ட்ரேட் மோட் இருக்குது. ஸோ டியூவல் கேமரா இருந்தாலும் நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட் வந்து ஃபுல்லாக ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஒரு போர்ட்ரேட் மோட் அப்படின்னு தான் சொல்லணும். நான் பார்த்தீங்கன்னா சில சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நீங்களே பார்க்கலாம், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்களே பாருங்கள். கேமரா எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். 10,000 இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லா பிக்சர்ஸ்லாம் தர ஃபோன்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கேமரா பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஒரு சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். லோ லைட்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நாய்ஸ் வந்து வருது. ஸோ ஏன் இம்ப்ரெஷன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இம்ப்ரெஸ் ஆகல. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு நல்ல கேமரா ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் கிடைக்காது. உங்கள் ஸ்டோர்ஸ் அதாவது ஆன்லைனில் விற்கிறவங்க வந்து இவங்க வந்து இது வந்து ஆஃப்லைன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஃப்லைனில் ஒரு செகண்டரி ஃபோன் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க ஃபோன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். இல்லாட்டி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் இதோட நல்ல ஃபோன்ஸ் வந்து நிறையவே கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறக்காம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.